ஓம் சாந்தி. வெற்றி நம் கையில் என்ற தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம உண்மையான வைரமா இல்ல போலியான வைரமா. ஒரு சிறு கதை பார்ப்போம். ஒரு மகாராஜர் என்ன பண்றாரு, ஒரு 2 வைரத்தை கொண்டு வர்றாரு. மக்கள் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இதை பாருங்க, 2 வைரம் இருக்கு. இதுல ஒண்ணு ஒரிஜினல் வைரம், உண்மையான வைரம். இன்னொன்னு போலியான வைரம், டூப்ளிகேட் வைரம். யார் உண்மையான வைரத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு அப்படின்னு அந்த மகாராஜர் சொல்றார். மக்கள் அந்த வைரத்தை பார்க்கறாங்க, இதுல எது ஒரிஜினல் வைரம் எது டூப்ளிகேட் வைரம்ட்டு. இப்போ இறுதியில ஒரு வயதானவர் வராரு. கண்ணு அவருக்கு சரியாவே தெரியாது. அவர் சொல்றார், மகாராஜரே அந்த 2 வைரத்தையும் கொடுங்க, நான் எது ஒரிஜினல் வைரம் எது டூப்ளிகேட் வைரம்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே கேலியா பேசுறாங்க, அது எப்படிங்க, எங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும், எங்களாலே எது உண்மையான வைரம் எது போலியான வைரம்னு கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு கண் பார்வையே ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க எப்படி ஒரிஜினல் வைரம் டூப்ளிகேட் வைரத்தை கரெக்டா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. நீங்க கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவர் என்ன பண்றாரு, அந்த 2 வைரத்தையும் வாங்குறாரு. அவரோட ஒரு கையில ஒரு வைரம், இன்னொரு கையில இன்னொரு வைரமும் இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, போயிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல நிக்கிறாரு. வெயில்ல நின்றுட்டு சொல்றாரு, மகாராஜரே இந்த கையில இருக்கிறது உண்மையான வைரம், இந்த கையில இருக்கிறது போலியான வைரம் அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. உடனே மகாராஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அது எப்படி, யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை, ஒரு நுணுக்கத்தை நீங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த வயோதிகர் சொல்றாரு, மகாராஜரே ஒரிஜினல் வைரம் சூடாகாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம உண்மையான வைரம் அப்படின்னா, நம்ம உண்மையான வைரம் போல ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம சூடாக கூடாது. சூடாக கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, கோபப்படக்கூடாது. கோபம்ன்றது ஒரு சூடு போல. அப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், என்னோட கோபத்துக்கான காரணம் அவங்க தான், இவங்க தான், இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தான் நான் கோவப்பட்டேன், இவங்க என்ன இந்த மாதிரி பேசுனதுனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பெரிய பில்டிங்ல நம்ம ஒரு வத்தி குச்சியை எரிய வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பில்டிங் அப்படியே எரிஞ்சிடாது. ஆனா அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஒரு பெட்ரோலை ஊத்திட்டு அதுக்கப்புறமா வத்தி குச்சி போட்டோம்னா என்ன ஆயிடும், அந்த பில்டிங் ஃபுல்லாவே எரிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பில்டிங் எரிஞ்சதுக்கான காரணம் அந்த வத்தி குச்சி மட்டும் கிடையாது, கூட இருந்த பெட்ரோலும் தான். அதே போலதான் மனிதர்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நம்ம மேல வத்தி குச்சியை எரிய வச்சு போடலாம். ஆனா எனக்குள்ள கோவப்படக்கூடிய அந்த பெட்ரோல் இருந்தாதான் நான் எரிய ஆரம்பிப்பேன். நான் ராஜயோக தியானத்தின் மூலமாக தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா சிவனை அன்போடு நினைக்கும் பொழுது ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தினுடைய அந்த பெட்ரோல் எவாபரேட் ஆயிடுது, அதாவது காணாம போயிடுது. அப்போ ஆத்மாக்குள்ள அமைதி தன்மை நிலவுது. அப்போ யார் எவ்வளோ வத்தி குச்சி கிழிச்சு போட்டாலுமே நம்ம கோவப்பட மாட்டோம். ஏன்னா கோவப்படக்கூடிய அந்த பெட்ரோல் ஆத்மாக்குள்ள இப்போ இல்லை. ஒரு பிரச்சனையை வச்சு 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று, இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, என்னோட கோவத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வகை. 2வது வகை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, நான் ரொம்ப அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றது இன்னொரு வகை. அப்போ நான் கோவப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள கோவம் வந்தது, அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள கோவமே வரல அப்படின்றது அர்த்தம். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றேன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். அந்த கோபத்தினுடைய அந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கோபம்ன்ற அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னா, நான் ஆத்மா அப்படின்ற அந்த நிலையில் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி எப்பவுமே நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஓர் அமைதியான ஆத்மா அப்படின்னா மனசுக்குள்ள அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.